4ஆம் கட்ட பொது முடக்க தளர்வுகளை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தி, மத்திய அரசு 4ஆம் கட்டமாக பொது முடக்க தளர்வுகளை அறிவித்துள்ளது. பொது முடக்க அறிவிப்புக்கான விதிமுறைகளை மத்திய அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. இது 4ஆம் கட்ட பொது முடக்க தளர்வுகள். செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் மெட்ரோ ரயில் சேவை இயங்கும் என்பது அறிவிப்புகளில் ஒன்று. செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. ஹலோ பாய், எப்படி இருக்கீங்க? ஹலோ தலைவரே, நியூஸ் பாத்தியாடா? அரியர் தேர்வு எழுத வேண்டிய மாணவர்களுக்கும் இறுதி பருவ தேர்வை தவிர மற்ற தேர்வுகளிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். என்னடா சொல்ற? அப்படியா? அப்ப ஜாலி தான் போ. என்ன ஹாப்பியா? ஆமா, இவ்வளவு பெரிய விஷயத்த நீ சொல்லியிருக்க. அதுவும் இல்லாம நம்ம அரியர்ல நம்ம கிளியர் பண்ண போறோம். போறா பாட்ட. தேர்வுக்கான கட்டணம் செலுத்தி காத்திருக்கும் மாணாக்கர்களுக்கு பல்கலைக்கழக மானிய குழு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு ஆகியவற்றின் வழிகாட்டுதல்படி தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்களித்து மதிப்பெண்கள் கட்டணம் கட்டாம வந்தேனாவே நீ பரீட்சை எழுதுறதுக்கு படிக்கல தயாராகும் தான் அர்த்தம். உன்னை எப்படி நாங்கள் பாஸ் பண்ண முடியும்? கட்டணம் கட்டி இருந்தாக்க தேர்வுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு அதனுடைய சாராம்சம். அப்படிப்பட்ட சூழ்நிலை 4 ஆண்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே இருந்து 3 அரியர் பேப்பருக்கு பணம் கட்டியிருந்தாலும் சரி, டிகிரி 3 ஆண்டு முடிச்சுட்டு வெளியே இருந்து 2 அரியர் பேப்பருக்கு பணம் கட்டியிருந்தாலும் சரி, அவர் பரிசீலனத்துக்கு தயாராகிறார். ஆனா இப்போதைக்கு நீ எவ்வளவு வச்சிருக்கியோ அதை வச்சு ஃபீஸ் கட்டிட்டு வா, நம்ம படத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுவோம். சரி, ஓகேடா, ஓகே. சரி, பார்க்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாக தியேட்டருக்கு வந்துடுறேன். பாய்டா. ஹலோ, எங்கடா இருக்க? வேலையா வந்திருக்கேன். என்னோட ஏரியா பசங்க ட்ரீட் கேட்டாங்க ஆல் கிளியர் பண்ணதுக்கு. அதான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். என்ன விஷயம் சொல்றா? சரிடா, அப்போ நீ ஒன்று செய். இப்போ நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு போ முதல்ல, ஓகேவா? வீட்டுக்கு போயிட்டு நியூஸ் பாரு. அதுக்கப்புறமா நாளைக்கு நீ வா, நேரில் மீட் பண்ணலாம் நம்ம. நான் அப்போது உனக்கு என்ன விஷயன்றதை நான் சொல்கிறேன், ஓகேவா? சரிடா, நாளைக்கு வர மீட் பண்ணுவோம். அப்படியே ஆளுகளை பண்ணதை செலிப்ரேட் பண்ணுவோம். நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் ஸ்பாய் ஃப்ரம் தலைவர். ஆல் கிளியர். சரி, ஓகேடா, ஓகே, பாய். நாளைக்கு பார்க்கலாம். வாடா. என்னடா, என்ன விஷயம்? ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்த? இல்லைடா, ஒரு சின்ன பிரச்சனை. அது என்னடா? எப்படி சொல்கிறதுன்னு தெரில. என்னடா, என்ன விஷயம் சொல்லு. நமக்குள்ளே என்ன சொல்ல? அன்னைக்கு அரியர் ஃபீஸ் கட்ட சொல்லி என்கிட்ட காசு கொடுத்த ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமாண்டா, அதுக்கு என்னடா இப்போ சொல்கிறா? என்ன விஷயம்னா, இப்போ உனக்கு 12 பேப்பரில் அரியர்ரா. என்ன, அன்றைக்கி நான் காலேஜ் போனேன் ஃபீஸ் கட்டுறதுக்காக. அப்போது நீ இந்த மாதிரி 6 பேப்பர் மட்டும் கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னேன். உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாண்டா.
ஹலோ சொல்றா. ஹலோ டே, எங்கடா இருக்க? சொல்றா, காலேஜில் இருக்கேன், ஃபீஸ் கட்டுறதுக்காக வந்தேன். சரி, நீ ஃபீஸ் கட்டிட்டு வாடா. படத்துக்கு காசு வச்சிருக்கல டிக்கெட்க்கு? இல்லைடா, என்கிட்ட 500 தாண்டா இருக்குது. 300 பே பண்ணது போக மிச்ச பேலன்ஸ் வந்து 200 தாண்டா இருக்கும். இதில் தலைவருக்கு வேறு பே பண்ண சொல்லி என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து வச்சுருந்தான். அவனுக்கும் நான் தான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ என்னென்னா என்கிட்ட காசு கம்மியாக தான் இருக்குது. நான் எதுக்கும் தலைவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தேட்டருக்கு வந்துடுறேன் டேரெக்டாக. ஓகேவா? பைடா, பை. ஹலோ தலைவரே, நான் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக வந்தேன். என்ன விஷயம்னா, உனக்கு 12 பேப்பரில் அரியர்றா, 1800 ருபீஸ் ஆகுமா. ஆனால் நீங்கள் என்கிட்ட வந்து 800 ருபீஸ் தான் கொடுத்துருக்க. என் ஃபீஸை நான் கட்டினது போக என்கிட்ட 200 தாண்டா இருக்குது. படத்துக்கு வேறு போனோம், என் கையில் காசு இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. நீ சொல்லு என்ன பண்ணலான்னு. அட விட்றா, 6 பேப்பர் மட்டும் இப்போதைக்கு கட்டு. மிச்சம் 6 பேப்பர் அப்புறமா அடுத்த செம்ல பார்த்துக்கலாம். ஃப்ரீயா விடுடா. இப்போதைக்கு நீ எவ்வளோ வச்சிருக்கியோ அதை வச்சு ஃபீஸ் கட்டிட்டு வா. நம்ம படத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுவோம். சரி, ஓகேடா, ஓகே. சரி பார்க்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாக தேட்டருக்கு வந்துடுறேன். பாய்டா. சரி விட்றா, 6 பேப்பராச்சும் கிளியர் ஆச்சுன்னு சந்தோஷப்படு, அவ்வளோதான். எந்திரன் 2.0 மாதிரி கொரோனா 2.0ன்னு ஒன்று வந்து நெக்ஸ்ட் செம் இதே மாதிரி கிளியர் பண்ணி விட்டுற போகிறாங்க, அவ்வளோதான். ஆமாண்டா, நீ சொல்றது கரெக்டு தான்டா. எதுக்கு இதெல்லாம் பற்றி யோசிச்சுக்கிட்டு? அவ்வளோதான்டா, விடு, ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். நாங்கள் இதை கூலாக ஜாலியாக எடுத்துக்கிட்டோம். ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் பாவம், எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா லைஃபே போச்சு, அவ்வளோதான். இதை விட்டால் வேறு எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி ப்ரெஷரில் தேவையில்லாத முடிவுக்கு போயிடுறாங்க. இதோ இந்த மாதிரி. பெற்றோரிடம் மன்னிப்பு கோரும் இந்த மகளின் வார்த்தைகள் அவரது இறுதி வார்த்தைகள். கேட்கும் இதயங்களை நொறுக்கிப் போடும் வார்த்தைகள். நீட் தேர்வில் தோற்று விடுவோமோ என்ற அச்சமே உலகை விட்டு மறைய வைத்துள்ளது இந்த மகளை. என்ன ஒரு கேவலமான ஒரு சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு ஜோதி விக்னேஷ், நேத்து அனிதா, நாளைக்கு யாரோ. இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு. அப்படி இந்த படிப்பு ஏன் இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் அண்ட் ப்ரெஷரான ஒரு விஷயமா இருக்குன்னு தெரியல. மெயினா நம்ம இந்தியாவில் பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணாலே போதும். எல்லா ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எதுவுமே வராது. இன்னொரு விஷயம், கம்பேரிசன். அவன் இப்படி இருக்கான், இவ இப்படி இருக்கா. எதுக்கு எதுக்கு இது தேவையில்லாத ஒரு கம்பேரிசன்? அவங்கவுங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. அதுல நீ உன்ன மாதிரி இரு, உனக்கு பிடிச்ச விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணு, அதுல அச்சீவ் பண்ணுன்னு சொல்லி மோட்டிவேட்டிங் யாருமே பண்ண மாட்டீங்க. எல்லாருமே டாக்டர், இன்ஜினியர் ஆயிட முடியாது இல்லையா? அப்போ மற்ற ப்ரொஃபஷன்லாம் எதுக்கு இருக்கு? இன்ஃபேக்ட் மற்ற ப்ரொஃபஷனில் தான் நிறைய பேர் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்மைச் செய்தி. தமிழக அரசு அறிவித்த அரியர்ஸ் தேர்வு முடிவை அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் ஏற்க மறுப்பு என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அரியர்ஸ் பாடங்களுக்கு பணம் கட்டியிருந்தால் அனைவரும் தேர்ச்சி என்று அண்மையில் முதலமைச்சர் அறிவித்திருந்தார்.
ஹலோ பாய், சொல்றா என்னடா விஷயம்? போச்சுடா, இப்பதான் நியூஸ்ல சொன்னாங்க ஃபீஸ் கட்டினவங்களும் எக்ஸாம் எழுதணுமா. வேற வழியே இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா சொல்ற? அட பாவிங்களா, அப்ப ஃபீஸ் கட்டின பேப்பர் கூட திரும்ப எழுதணுமேடா? அடங்குவா. வீடு பாத்துக்கலாம், சப்ப மேட்ரு. சரி, என்னமோ சொல்ற. இப்படிதான் போன வாட்டி கொரோனா 2.0 ஒன்று வரும்னு சொன்னேன். எந்திரன் 2.0 மாதிரி கொரோனா 2.0 ஒன்று வந்து நெக்ஸ்ட் செம் இதே மாதிரி கிளியர் பண்ணி விட்டுற போகிறாங்க. அவ்வளோதான். இப்போ பாரு, மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஆப்பு வச்சிட்டாங்க நமக்கு. ஆன்லைன்ல தாண்டா எக்ஸாமு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருந்தபடியே நீ எழுதிக்கலாம். டென்ஷன் ஆகாத, கூலா இருந்த எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான். ஆண்டவா, உன்னை நம்பி எக்ஸாம் எழுதுறேன், எப்படியாச்சும் பாஸ் பண்ணி விட்டுரு. நான் உங்களுக்கு காணிக்க செலுத்துகிறேன் ஆண்டவா. ஸ்டார்ட் பண்ணலாமா? இவன் வேற மெசேஜ் அனுப்புறானே. ஐயோ பாய், எனக்கும் சொல்யூஷன்ஸ்ல ஷேர் பண்றா. ரொம்ப தேங்க்ஸ்டா, வந்துச்சுடா. நாங்கெல்லாம் ஜிமெயிலில் கொஷின் பேப்பர் வாங்கி டெலிகிராமில் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆன்சர் ரிசீவ் பண்ணி எழுதுவோம்ல. அண்ணா ஒரு டீ. ஹலோ, டேய், ரிசல்ட் வந்துச்சு பாத்தியா? என்னடா, என்ன ஆச்சு? அது அப்போ இந்த தடவையும் டேய், நம்ம 2 பேருமே பாஸ் ஆயிட்டோம்டா. சொல்ற? அப்படியா? அப்ப ஜாலிதான், நானும் ஆல் கிளியர் பண்ணிட்டேன். சரி, வழக்கம் போல நம்ம மீட் பண்ணுவோம்ல டீ கடை, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன், வந்துடு. ஓகேவா? பாய். தேங்க்ஸ் ஆண்டவா, என்னோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டேன். நான் என்னோட காணிக்கையை செலுத்துறேன் ஆண்டவா. Hi, is it Vishwa? Yeah, this is Vishwa here. Who is this? It's Sri calling from ABC Consultancy. Your call is regarding a job opening. Seen your profile. Will you be interested in working for IT? Yeah, I'll be fine with that. Okay. Yeah. But it seems to be like you're from engineering background. Will you be okay with this? It's okay. No issues. I will be okay with that. Yeah. Okay, all right. Let me update you for further discussions. Thank you. All right. Bye. Bye. So irresponsible. Can't you achieve the given target on time? Useless. Just go and raid Buffalo or do some other labor jobs. Don't waste our time. மாசமான சம்பளம் மட்டும் வாங்க தெரியல, கொடுக்குற அசைன்மெண்ட்டை ஒன்று கூட டைமுக்கு முடிக்கிறது இல்லை. நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு எங்கேயாவது போய் பொட்டி கடையோ இல்லை பலூன் வித்துட்டோ போக வேண்டியதானே. வந்து எங்க உயிரை வாங்குறீங்க. யூஸ்லெஸ்.
ஹலோ சொல்கிறா. என்னடா ஏதாச்சும் ஓப்பனிங் வந்தா சொல்றேன்னு சொன்னியே, என்னாச்சுடா? அட போடா, நானே வந்து ஆஃபீஸ் செம ப்ரெஷரு காண்டில் இருக்கிறேன். நீ வேற. உனக்காச்சும் வேலை இருக்கு, எனக்கு வேலை தெரியறதே ஒரு வேலையா போச்சு. தெருவா சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. சரி, இப்போ நீ எங்கே இருக்க? நானா வழக்கம் போல நம்ம மீட் பண்ற டீ கடைக்கு பக்கத்துல தான் குத்த வச்சு உட்காந்துக்கிறேன். சரிடா, நீ இப்போ அங்கேயே இரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே டீ கடைக்கிட்ட வந்துடுறேன், ஓகேவா? பாய்டா. வாடா, டிகிரி முடிச்சு 6 மாசம் ஆகுது, இன்னும் வேலை கிடைக்கல. பேசாம மாடு மேய்க்க போயெல்லாம் போல இருக்கு. அதான்டா சரி, நான் முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு கஷ்டப்பட்டு படித்தோம், கிளியர் பண்ண முடியாத பேப்பர்லாம் எதுக்கு கிளியர் பண்ணோம்? ஆனால் கடைசியில் படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதோ கிடச்சிருச்சுன்னு ஒரு வேலையில் சேர்ந்தேன். இப்போது அதுவும் பிடிக்காம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத ஒரு போயிட்டுருக்கு அப்படியே. அட போடா, மாடு மேய்க்கவா? எங்க வீட்டுல தெரிஞ்ச கைத்துல கட்டி என்ன தொங்க விட்டுருவாங்கடா. டேய், விவசாயம்டா, நம்ம ஏன் பண்ணக்கூடாது? அட்லீஸ்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம இருப்போமே. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு நமக்கு இருக்குமே. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு, டார்கெட்டு, அச்சீவ்மெண்ட்டு, அது இது எதுவுமே இல்லை. இப்போ நம்ம பொழப்பு, மந்த்லி சேலரி, இஎம்ஐ எல்லாம் எப்படிடா கட்டுறது? என்ன பெரிய பொழப்பு? இவங்க கொடுக்குற 5க்கும் 10க்கும் நம்ம வந்து மாடாக உழைச்சி அவங்கக்கிட்ட நம்ம பேர் வாங்குவோம். அவங்க பெரிய பெரிய ஆளுங்கிட்டலாம் பிஸ்னஸ் பேசி அதிக ப்ராஃபிட் பார்ப்பாங்க. நீ போடுற மொத்த ஹார்ட் ஒர்க்கும் இவங்க லாபம் பார்க்க தான் போகுது. ஆனால் உனக்கு இஎம்ஐக்கு போகுது. இன்ஃபேக்ட் நம்ம பண்ணுற வேலையால் தான் இவங்க பொழப்பே ஓடிட்டுருக்கு. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. நமக்கு விவசாயம் பத்தி என்னடா தெரியும்? ஏன் கற்றுப்போம். நீ வேலைக்கு ஃபஸ்ட்டு சேர்ந்தல, அப்போது ஃப்ரெஷராக தான் சேர்ந்துருப்ப. எல்லாம் தெரிஞ்ச சேர்ந்த சொல்லு. 6 மாதமோ 1 வருஷமோ கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தானே வேலை செய்ய ஆரம்பிப்ப. அது மாதிரி தான் இதுவும். என்ன கம்பெனிலலாம் வந்து வேலை செஞ்சால் நமக்கு காசு வரும். எப்படி இருந்தாலும் நீ இஎம்ஐ கட்டுவ, பாக்கி போக சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுவ. இங்கே இஎம்ஐ கட்டுற அளவுக்கு காசு வரும், சாப்பாடு நாம எல்லோருக்கும் கொடுப்போம். அந்த ஒரு திருப்தியே போதும்னு நான் நினைக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான்டா. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் யோசனையா தான்டா இருக்கு. இது நடக்குமா? ஏன் நடக்காது? நம்ம மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை யாரும் மறந்திருக்க முடியாது. ஏன்னா மரினால போராட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஈரம் மட்டும் பார்த்துருக்கோம். ஆனா அன்னைக்கு தான் தமிழனோட வீரத்தை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த விவசாயத்துலேயும் நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தா கண்டிப்பா ஜல்லிக்கட்டு மாதிரி இதுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். ஆனா நம்ம படிச்ச படிப்பும் வேஸ்டா போயிடுமேடா, அதான் யோசிக்கிறேன். அப்படிலாம் இல்லடா. வீக் டேஸ்ல ஆஃபீஸ் ஒர்க் பாரு, வீக்கெண்ட் எப்படியும் ஃப்ரீயாக தான் இருப்ப. அப்போ விவசாயத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அவங்க நல்லா இருந்தா நீயும் நல்லா இருப்ப, நம்ம நாடும் நல்லா இருக்கும். சரிடா, நான் ரெடி. நம்ம விவசாயம் கத்துப்போம், அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம். சூப்பர். நாங்க வந்து இப்போ விவசாயத்துக்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நீங்க